Hello neighbors and envies, welcome back to my another video. ஸோ இன்னைக்கு வந்து தம்ப்நெயில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன மாதிரி ஒரு எபிசோடா இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனு, கமெண்ட்டு இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு என்னோட சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தர் டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைலண்டான, ஒரு சீக்ரெட்டான ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. நெறைய பேத்துக்கு தெரியாம இருந்திருக்கும். சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பிரச்சனைன்னா, ஒரு கதையா சொல்றேன் பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம இந்த மாரி ஒரு டூருக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல என்ன பண்றாருன்னா, சரி ஏதாவது சூட்கேஸ் ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம். ஏதாவது இந்த க்ளோத்ஸ் எல்லாம் வந்து உள்ள வச்சுட்டு டூருக்கு போறதுக்கு ஒரு சூட்கேஸ் போலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஷாப்பிங் வெப்சைட் போறாரு. அதுல வந்துட்டு அவருக்கு புடிச்ச ஒரு சூட்கேஸ பார்க்குறாரு. பார்த்த உடனே ஓகே, ஓகே இதான் ப்ரைஸா, இது பிளாக் பண்ணலாம், இது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்றாரு. பண்ணிட்டு சரி இது வந்து முதல்ல வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ல பார்க்குறாரு. சரி அவரு ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு அவரோட ஐஃபோன்ல எடுத்து பார்க்கும்போது, அங்க தான் அவருக்கு ஒரு திடுக்கிடும் ஷாக்கு. பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுல ஒரு ரேட்டா இருக்குது. அதே மாரி ஐஃபோன்ல ஒரு ரேட்டா இருக்குது. ஆனா ஒரே ப்ராடக்ட்டு, ஒரே வெப்சைட்டு. ஆனா ரேட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அதுதான் வந்து ஹைலைட்டான விஷயங்கள். ஸோ இது வந்து இப்போ பிரபலமா இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்மள சுத்தி நடந்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நெறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. அது குட்டி, குட்டி விஷயங்கள்லேருந்து பெரிய, பெரிய விஷயங்களா இருக்கும். சரி. அது வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸா இருக்கலாம். இல்ல ஏன் நார்மலா வாங்குன இந்த கிராசரி ப்ராடக்ட்ஸ்ல கூட இருக்கலாம். பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஆண்ட்ராய்டுல ஒரு ரேட்டாவும் இருக்குது. அதே மாரி ஆப்பிள்ல ஒரு ரேட்டா இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாரி நெறைய வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்மள வந்து நமக்கே தெரியாத மாரி நெறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து நீங்க எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு, இல்ல ஃபுட் ஐட்டம்ஸு, கிராசரி ஐட்டம்ஸ் தான் இப்படியா? அது மட்டுமா? அப்படின்னு நீங்க கேட்கவே முடியாது. ஏன்னா, இந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாரி நடக்குது. ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே யூடியூப் பிரீமியம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ல பார்த்தீங்கன்னா, 150 கிட்ட இருக்கும். ஆனா, இதுவே வந்துட்டு ஐஃபோன்ல பார்த்தீங்கன்னா, 200 கிட்ட இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நான் வந்து என்னோட ஃபோன்ல வந்து ஆல்ரெடி வந்து என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. ஒரு iOS மொபைலும் இருக்கு. நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வந்துட்டு 2 டிவைஸ்லயும் செக் பண்ணி பார்க்குறேன். நீங்க வந்து பாருங்க. இப்போ நம்ம கையில் வந்துட்டு ஒரு ஐஃபோன் ஒன்று இருக்குது, ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு மொபைல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான். ரெண்டுமே ஷூட் கேஸு 3 லக்கேஜ் 4 வீல்ஸ் தான். சீனோ 3 பீஸ் செட் அதே தான். சேம் டு சேம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 5299 இருக்குது. ஆனால் இதுவே வந்து பாருங்கள் 5034 இருக்குது. பார்த்தீங்களா, சேம் டு சேம். அது 81% ஆஃபர், இது 82% ஆஃபர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இதுதான் வந்து விதவிதமான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. ஆண்ட்ராய்டுக்காரன்லாம் ஜாலியா இருப்பான். ஐஃபோன்காரன்லாம் எங்க போறது? என்ன கொடுமை சரவணன். இது வந்து எந்த விதத்திலயும் நம்ம நியாயப்படுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து நெறைய ஆர்டிகிள்ஸ், ரிசர்ச் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கெடைச்சிருக்கு. ஓகே. இந்த மாரி விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது. இந்த மாரி நெறைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி இன்னும் 2 பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிளான்ட் ஆப்சலசன்ஸ் அப்படின்னும், இன்னொன்னு ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். என்னடா புரியாத வார்த்தைகளா இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஈஸியா புரியிற மாரியே உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஆப்சலசன்ஸ் அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அதோட நார்மல் லைஃப் ஸ்பேன் இருக்கும். அந்த லைஃப் ஸ்பேன குறைக்கிற விதமா ஏதாவது வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இத தான் வந்து பிளான்ட் ஆப்சலசன்ஸ் சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பெஸ்ட் இன்சிடென்ட்டாவே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அதான் உங்களுக்கு தெரியுமே. இந்த பல்ப் கண்டுபிடிச்சாரு. ஓகே. அவரு வந்து 19த் செஞ்சுரில அது 1880ஸ் போல அந்த மாரி டைம்ல வந்துட்டு இந்த பல்ப கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? அவரு கண்டுபிடிக்கும்போது பொதுவா இந்த பல்போட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா, 2500 மணி நேரம். அதாவது 2500 ஹார்ஸ் வேலை செய்ற மாரி அதோட லைஃப் ஸ்பேன் இருந்தது. ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் வந்துட்டு அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அந்த எலக்ட்ரிக்கல் பல்ப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு பாருங்களேன். அவங்களுதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து வேலை செய்யுது. லாங் லாஸ்டிங்கா ஒர்க் ஆகுது இந்த மாரி பல்ப்ஸ்னால. சேல்ஸும் இல்ல, ப்ராஃபிட் எதுவுமே இல்ல. ஒரு மாரி டல். இத வந்து போக்குறதுக்காக தான் என்ன பண்ணாரு, யுஎஸ்ல ஒருத்தர் இருந்தாரு. அவரு பேரு வந்து ஃபீபஸ் கார்ட்டல். இவரு என்ன பண்றாருன்னா, இவரு இந்த பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் பல்ப் புரொடக்ஷன் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ இந்த மாரி கம்பெனியோட ஹெட்ஸ எல்லாம் கூப்பிட்டு, "இங்க பாருங்க, நம்ம இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம சேல்ஸ் எல்லாம் வந்து கம்மியா இதா இருக்கும்." அப்படின்ற ஒரு பிளான்ல உள்ள இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மி குவாலிட்டியா மாத்தி, அதோட லைஃப் ஸ்பேன வந்து கம்மி பண்ற மாரி. அதாவது 2500 ஹார்ஸ்லருந்து 1000 ஹார்ஸா வந்து மாத்துறாரு. மாத்திட்டு பல்போட காஸ்ட் எல்லாம் வந்து இன்கிரீஸ் பண்றாரு. இது மூலியமா என்ன ஆகுது? ஃப்ரீக்வென்ட்டா வந்து கன்சியூமர் வந்து வாங்குறாங்க. வாங்குறது மூலியமா இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இது நடைமுறையில எப்படி மாறி இருக்குன்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஒரே ஃபோனா தான் இருக்கும். பெருசா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான் ஃபோன் பேரு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விருப்பப்படல. ஆனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆண்ட்ராய்டு ஃபோனா இருக்கட்டும், இல்ல ஆப்பிள் ஃபோனா இருக்கட்டும். ஒரே வருஷத்துல எக்கச்சக்க ஃபோனு. ஒரே தான். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு, அது பாட்டுக்கு புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. அது நம்மளுக்கே தெரியறதில்ல. இது மூலியமா என்ன அவங்க சொல்றாங்க? இல்லைங்க, நாங்க வந்து புதுசு புதுசா இன்னோவேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். புது புது ஃபீச்சர்ஸ் இருக்கு. புது புது ஹார்ட்வேர் அட்வான்ஸ்மென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால வந்து புது புது டிவைஸஸ் வரதுனால உங்களுக்கு வந்து அப்படித்தான் நினைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆனா இது மூலியமா என்ன அவுட்கம் நடக்குது? கார்பன் எமிஷன் எலக்ட்ரானிக்ஸ் அதிகமா யூஸ் பண்றனால இந்த ஹார்ட்வேர்ஸ்னால எல்லாம் வந்து உலகத்துல கார்பன் எமிஷன் அதிகமாகுது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம வேஸ்ட் அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட் அதிகமாகுது. ஸோ குளோபல் அளவுல வேஸ்ட்ன்னு எடுத்துட்டாலே 10% வந்து வேஸ்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். நம்ம நெறைய பேரு டே டு டே லைஃப்ல நெறைய பொருட்கள யூஸ் பண்றோங்க. எல்லா பொருட்களையும் வந்துட்டு ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத வந்து கவனிச்சிருப்போம். ஸோ ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னா ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப நார்மலா வந்துட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரூ. 20க்கு இருக்கும். முன்னாடி அப்படிதான் இருக்குது. இப்பயும் அப்படிதான் இருக்கு. அதோட சைஸ் என்ன? குட்டியா இருக்கும். ஆனா, அதுல இருக்க குவான்டிட்டி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 250 எம்எல்லா இருந்தது. ஆனா இப்போ 200 எம்எல்லா இருக்குது. நம்மளுக்கே தெரியாம பிரைஸ் எல்லாம் அவங்க வந்து மாத்தவே மாட்டாங்க. ஆனா, உள்ள இருக்க குவான்டிட்டிய மாத்திருவாங்க. இந்த மாரி நெறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போலாம். ஓகேங்களா? அது வந்து சில நூடுல்ஸா இருக்கலாம். இல்ல வந்துட்டு இந்த மாரி கோல்ட் ட்ரிங்க்ஸா இருக்கலாம். இல்ல பிஸ்கட்ஸா இருக்கலாம். ஏன் நம்ம வாஷ் பண்ற டிஷ் வாஷிங் சோப்பா கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னு சொல்றோம். இதன் மூலியமா இவங்கள ஒவ்வொரு வாட்டி இவங்க கிளைம் பண்றது என்னன்னா, இல்ல நம்ம புதுசு புதுசா ப்ராடக்ட் கொண்டு வரோம் அப்படிங்கிறத அவங்க நெறைய விதத்துல வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஆனா நம்ம தானே பாதிக்கப்படுறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸா வந்து நெறைய கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து குட்டியா வந்து எடுத்து சொல்லலான்னு வந்தேன். பார்த்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கவனிச்சு இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து சும்மா பரபரப்பா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா வந்து குட்டி குட்டி விஷயங்கள சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ இதே மாரி இன்னும் நெறைய கன்டென்ட்ஸோட அடுத்த வாரம் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள்